கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. March month's promise verse is taken from Psalms chapter 34 verse 15. The eyes of the Lord are on the righteous and his ears are attentive to their cry. சங்கீதம் 34 அதிகாரம் 15 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. The God who sees in secret is about to answer you in public. அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கும் தேவன் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் தருவார். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக வேளையிலே என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில எட்டுச்சா, என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறாரா, நான் கூப்பிடுதல் எல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரா என்று சொல்லி அநேக கேள்வியோட நம்ம காணப்படுகிறோம் அல்லவா. நம்மளுடைய ஜெபங்கள் தாமதமாகும் போது, நம்ம ஜெபத்துக்கு நீண்ட நாட்களாக பதில் வராத போது நம் கர்த்தரை பார்த்து கேட்கிறோம் அல்லவா. ஏசப்பா, நாங்க கூப்பிடுற சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா, ஆண்டவரே நான் போகிற பாதையை நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லி நம்ம மன வேதனை நம்ம கர்த்தரை நோக்கி கேட்கிறோம் அல்லவா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, அவர் நீதிமானாய் நம் நடக்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறாராம். நீதிமானாய் இருப்பது என்றால் எப்படி? நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த விசுவாச நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது நம்ம நீதிமான் என்று சொல்லி நம்ம அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம நீதிமானாக இருக்கிறோமா? நம்ம ஒரு விஷயம் நம்மளை சோதித்து பார்ப்போமா? ஒருவேளை நம்ம நீதிமானாக இல்லை என்றால், நம்ம நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் நம் கர்த்தரிடத்துல மனம் திரும்பி அவரை விசுவாசத்தோட நடந்து பாவத்தை விட்டு நம் விலகி நம் பரிசுத்தமாய் நடக்கும்போது நம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நீதிமானா இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக, நம் செவிகளை அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம் பிரியமானவர்களே, அநேக வேளையிலே நான் நீதிமானா தானே நடந்து கொள்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம்னு சொல்லி நீங்க கேள்வியோட காணப்படுறீங்களா? வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று. ஒருவேளை நீங்க நீதிமானாதான் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை என்று நீங்க சொன்னாலோ, கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களை விடுவிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த மாதத்துல நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க அல்லவா. ஒருவேளை நீங்க அநேக நாட்களாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்க ஜெபித்து வரலாம். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா, என்னுடைய சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லி நீங்க ஒரு வேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக காணப்பட்டால் கர்த்தர் அதை ஆச்சரியக்குறியாய் மாற்றுகிறார். இந்த மாதத்துல அதை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? The Lord has seen your pain. The Lord has heard your prayer. The Lord is moving on your behalf. What try to break you will not defeat you. You will rise again because God is with you. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்துல நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அப்பா, நீர் அவங்களை காண்கிற தேவனாக, ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவனாக, அப்பா, நீ வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காத்திருக்கிற காரியத்துக்கு இந்த மாதத்துல நீர் பதில் தந்து பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி, அப்பா, நீர் மேன்மையா உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.